எங்க போனாலும் இந்த சிரி இருக்கும். நீ என்ன பாரு, இந்த சிரி, ஸ்ரீ முருகன், ஸ்ரீ கிருஷ்ணன், ஏன் இது அருள்மிகுன்னு வரல? வராது. எல்லா இடங்களிலும் உன் தாய்மொழி புறக்கணிக்கப்பட்டுச்சு. தாய்மொழி நிராகரிக்கப்பட்டால் எங்கு உன் தாய்மொழி இல்லையோ, புறக்கணிக்கப்படுகிறதோ, அங்கு உன் குரல் வளை நெரிக்கப்படுகிறது என்பதை நீ புரிஞ்சுக்கணும். அப்ப வரலாற்றை மறந்த இனமும் வேற இழந்த மரமும் வரலாற்றை மறந்த இனமும் வாழாது. அப்ப வரலாற்றில் இருந்துதான் நாம் எழுச்சி கொள்ள வேண்டும். இப்ப நீ ரொம்ப காலத்துக்கு போகாத, பிரபாகரன் யார்? இவனுக்கு பயங்கரவாதி. பாலிசுமத்தை அழிச்சான். தேசிய இனத்தின் இவர்கள் அழித்தது நம்முடைய விடுதலை போராட்ட வீரர்களை மட்டுமல்ல, விடுதலை புலிகளை மட்டுமல்ல, ஒரு மூத்த பெருத்த தமிழ் தேசிய இனத்தின் விடுதலை கனவை சிதைத்தார்கள் இந்தியர்களும் திராவிடர்களும். கொன்னது முழுக்க இந்தியன். காங்கிரஸ் ஆட்சி கூட நின்று சாவை சகித்துக் கொண்டு இந்த அற்ப பதவியில இருந்தவர்கள் திராவிடர்கள். அதுல என்ன இந்தியத்துல மாற்று கண்டுட்டா? காங்கிரஸ் கொண்டுச்சு, பிஜேபி என்ன பண்ணுச்சு? ஒரு 2G அலைக்கற்றைக்காக 1 மாத காலம் பாராளுமன்றத்தை முடக்கி போட்ட பாரதிய ஜனதா அருகிலே ஒரு தீவிலே இப்படி அந்த மக்களை கொண்டு குவிக்கிறார்களே என்று ஒருத்தன் பேசல. இங்க இருக்கிற தலைவர்கள் இன்றைக்கு காசாவை காப்பாற்றுவோம் என்று குதிக்கிறார்கள். பக்கத்தில் இருந்த ஈழச்சாவை சகித்துக் கொண்டு நின்றவர்கள். காசாவில் என்ன நேத்தான் கொண்டு போட்டானா? 67,000 பேரை இதுவரை கொண்டிருக்கான். மொத்த நகரத்தை இடித்து தரமட்டமாக்கிட்டான். இதுவரை வேடிக்கை பார்த்து இப்ப போய் காசாவை காப்பாத்து, கூஜாவை காப்பாத்து, என்ன அர்த்தம்? எங்க இருக்கிற காசாவுக்கு போகிறாய், இங்க இருக்கிற ஈழச்சாவை எப்படி சகித்துக் கொண்டீர்கள்? நீ கரூருக்கு இவ்வளவு பேர் ஓடி வராங்க. பிஜேபி வருது, உண்மை கண்டறியும் குழு. காங்கிரஸ் வருது, உண்மை கண்டறியும் குழு. அது 2 லட்சம் கொடுக்குது, 2 லட்சம் கொடுக்குது. தூத்துக்குடியில் துப்பாக்கி சூட்டில நீங்கள் 15 பேர் சாகும் போது இந்த உண்மை கண்டறியும் குழு எங்கே தொங்கி கிடந்தது? எங்கே சுட சொன்னவன் யார்? எங்கிருந்து உத்தரவு வந்தது? மனு கொடுக்கத்தானே வந்தால் மக்கள். கலவரம் வரும் என்று எப்படி கணித்தீர்கள்? அப்படியானாலும் தண்ணீரை பீச்சி அடிக்க வேண்டும், தடியடி நடத்த வேண்டும், கண்ணீர் போய் குண்டுகளை வீசி கலைக்க வேண்டும். எப்படி துப்பாக்கி சூட நடத்தினீர்கள்? கலவரம் வரும் என்று கணித்து எப்படி முன்கூட்டியே தொலை தூரத்தில் இருந்து சுடக்கூடிய அந்த திறமை பெற்ற அந்த ஸ்னைப்பர்ங்கிற துப்பாக்கியோடு எப்படி வந்து கூடினீர்கள்? அதில் மேலே வண்டி மேலே ஏறி உட்கார்ந்து எப்படி அமர்ந்து காத்திருந்தார் அந்த காவலர்?